யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான். ஓகேவா? என்ன ட்ரிக்ஸ் அப்படின்னா இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ். டிஃபால்ட் அப்லோட். ஓகேவா? எல்லாம் அப்லோட் டிஃபால்ட். இது என்ன டிஃபால்ட் அப்லோட் இல்லை அப்லோட் டிஃபால்ட் ஒன்றுமே புரியல சார் அப்படிங்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனு, பட் உங்களுடைய லிங்க்கு, உங்களுடைய சோஷியல் மீடியா அதர் மீடியா லிங்க்கு, டேக்ஸு, பட் ஹேஷ்டாக்கு, இங்கிலீஷ் என்ன கேட்டகரியில் வைக்கிறது, அதெல்லாம் வந்து நீங்கள் பர்டிகுலர் தனித்தனியாக போய் அப்பப்போ வீடியோ அப்லோட் பண்ணும்போது செட் பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாக வீடியோ அப்லோட் பண்ணவே அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிற மாதிரி எப்படி செட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? என்ன சார் ஒன்றுமே புரியல குழப்பறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வீடியோ அப்லோட் பண்ணோடனே டைட்டில் ஆட் பண்ணணும். டைட்டிலுக்கு அடுத்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் ஹேஷ்டாகு, டேகு, இது இல்லாமல் நம்மளுடைய சோஷியல் லிங்க்ஸ்லாம் வந்து அதில் ஆட் பண்ணணும். அதேமாதிரி அதர் வீடியோஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த ரிலேட்டடில் இல்லை அந்த ரிலேட்டடுக்கான வீடியோஸ் லிங்க் இருக்குன்னா அந்த லிங்க்கில் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணணும். அந்த மாதிரி ஆட் பண்ணுறது, பட் உங்களுடைய என்ன கேட்டகரியில் வீடியோ இருக்குது அந்த மாதிரி கேட்டகரி செட் பண்ணுறது, வீடியோட டேட்டு அண்ட் டைமிங்கு, அந்த லாங்குவேஜ் எல்லாத்தையுமே நம்ம செட் பண்ணுறது எப்படி, பட் மானிட்டேஷன் ஆன் பண்ணுறது எல்லாமே வந்து எப்படி நம்ம அப்பப்போ போய் வீடியோ அப்லோட் பண்ணும் போது பண்ணாமல் நீங்கள் ஒரு டைம் இந்த அப்லோட் டிஃபால்ட்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகிடும். ஓகேவா? பட் இப்போ கூட உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் உங்களுக்கு பிசிக்கலாக எப்படின்றத சொல்கிறேன் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணிடுறேன். சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டிஃபால்ட்டாக இல்லாத ஒரு இதை வந்து காமிக்கிறேன். ஓகேவா? டிஃபால்ட்டாக இல்லாமல் நான் எப்படி வந்து அப்லோட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு சாவரம். ஓகேவா? ஜஸ்ட்டு யூடியூப் சேனல் லாகின் பண்ணிவிட்டு அதில் கிளிக் பண்ணி யூடியூப் ஸ்டுடியோன்றதை கொடுக்குறேன். யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்றத கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து டாஸ்க்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? சேனலுடைய டாஸ்க்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். இதில் நம்ம எங்கே அப்லோட் டிஃபால்ட் இருக்கும் அப்படிங்கிறீங்கன்னா ஜஸ்ட் இங்கே கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? அந்த செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் அப்லோட் டிஃபால்ட்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ அப்லோட் டிஃபால்ட் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் டைட்டிலு, அடுத்து டிஸ்கிரிப்ஷனு, அடுத்து விசிபிலிட்டி அண்டு டேக்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் அட்வான்ஸ் செட்டிங்ஸில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கேப்சர்ஸு, அடுத்து லைசன்ஸில் வந்து கொடுக்குறது, சேனலோட கேட்டகரி என்னென்னு வைக்கிறது, அடுத்து வீடியோட லாங்குவேஜ் என்னென்னு கொடுக்குறது, கேப்ஷன்ஸ் இது வந்து டைட்டிலோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டைட்டில் என்னது, கமெண்ட் வேணும்னா ஆஃப் பண்ணுறதா ஆன் பண்ணுறதா, அடுத்தது வந்து உங்களுடைய லைக்ஸ் வியூஸ்லாம் வந்து ஷோ பண்ணுமா வேணாமா அப்படின்றது. பட் இதுதான் வந்து நம்ம டிஃபால்ட்டோட செட்டிங்ஸ். ஓகேவா? அங்கே அப்லோட் டிஃபால்ட்டோட செட்டிங்ஸ் வந்து இதுதான் இருக்கிற ஆப்ஷனு. பட் இப்போ நான் வந்து இதில் ஒரு வீடியோஸு ஜஸ்ட் சும்மா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் இதில் கிரியேட்டிவில் போய்ட்டு அப்லோட் கொடுத்துட்டு செலக்ட் ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ண அப்படின்னா ஒரு வீடியோஸ் வந்து காமிக்கும். நம்ம ஏதோ ஒரு வீடியோஸ் வந்து ஜஸ்ட்டு இல்லை நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஜஸ்ட் வீடியோட டைட்டில் மட்டும் வரும். இப்போ நான் டைட்டில் ஆட் பண்ணணும், டிஸ்கிரிப்ஷனில் என்னென்னது நான் கொடுக்கணும், நான் சோஷியல் மீடியா லிங்க்லாம் வச்சுன்னா அது எல்லாமே இதில் ஆட் பண்ணணும். அடுத்து தம்ப்நெயில்ஸ் அண்ட் பிளேலிஸ்ட்டு எல்லாத்தையுமே நான் பண்ணணும். ஓகேவா? பட் அதுக்கப்புறம் இந்த ஷோ மோடில் கொடுத்தேன் அப்படின்னா கீழே வந்தேன் அப்படின்னா என்னோட டேக்ஸு, அந்த வீடியோட லாங்குவேஜ், ரெக்கார்டிங் டேட் என்னன்றது அது மோஸ்ட்லாக அது வந்து நம்ம வராது. அடுத்து லைசன்ஸு, அடுத்து இந்த கமாண்டு, இந்த கேட்டகரியில் வந்து நம்ம என்ன கேட்டகரின்றதை செலக்ட் பண்ணல. பட் அந்த மாதிரி இது எல்லாமே நம்ம ஒரு வீடியோக்கும் ஒரு டைம் நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம ஒரே வீடியோவோ ஒரு 10 வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஒரே மாதிரி கண்டென்ட்டு, பட் அதுக்குள்ளே இருக்க டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் எல்லாமே நமக்கு ஒரே இதுதான் அப்படின்னா அதில் இந்த பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி மட்டும் தான் நான் மாற்ற போகிறேன் அப்படின்னா அப்போ இந்த அப்லோட் டிஃபால்ட் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் நான் வேறு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் வந்து அப்லோட் டிஃபால்ட் வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த சேனல். ஓகேவா? என்ன பண்ணோம் அப்படின்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு என்னுடைய சேனலோட லோகோ வந்து கிளிக் பண்ணுறேன். லாகின் பண்ணியிருக்கான்ட்டு கிளிக் பண்ணிட்டு சேனலோட லோகோ கிளிக் பண்ணி யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்றத கொடுக்குறேன். யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்றத கொடுத்தேன் அப்படின்னா ஜஸ்ட்டு நான் இப்போ எங்கே பண்ணணுன்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இப்போ கிரியேட் இதில் கொடுத்துட்டு நான் அப்லோட் வீடியோன்றது கொடுத்து செலக்ட் ஃபைல் கொடுக்குறேன். செலக்ட் ஃபைல் கொடுத்தோன்னே வந்து காமிக்கும். நான் இப்போ எங்கே வீடியோஸ் வச்சிருக்கணும் அதில் போயிட்டு ஜஸ்ட்டு ஏதோ ஒரு வீடியோ நான் உங்களுக்கு சும்மா ஒரு டெம்பரரி அப்லோட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் அப்லோட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பாருங்கள் இங்கே பாருங்கள் டைட்டில் மட்டும் இந்த வீடியோவோட டைட்டில், மீதி டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இது எல்லாமே ஆட்டோவாக ஜென்ரேட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்தது அந்த எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு அந்த சோஷியல் மீடியா லிங்க்ஸு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த எல்லா இதுவுமே எனக்கு அதுவே தானாக வந்துருச்சு. கீழே ஸ்க்ரோல் பண்ணேன் அப்படின்னா எனக்கான இங்கே பாருங்கள் வீடியோட லாங்குவேஜ் அதே வந்திருக்கு. ரெக்கார்டிங் டேட் மட்டும் நம்ம கொடுக்கணும். லைசன்ஸ் வந்து ஸ்டாண்டர்டில் இருக்குது. அதேமாரி அந்த கேட்டகரியில் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக தான் இருக்குது. கமெண்ட்ஸ் எல்லாம் ஆனில் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜென்ரேட் ஆகிறதுக்கு தான் இந்த அப்லோட் டிஃபால்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதை நம்ம ஜஸ்ட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் செட்டிங்ஸ்குள்ளே போகிறேன். செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு என்னோட இதில் வந்து இங்கே அப்லோட் டிஃபால்ட் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண அப்படின்னா ஜஸ்ட்டு டைட்டில் வந்து நம்ம எந்த வீடியோவோ அந்த வீடியோ கொடுத்துலாம். அந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங் வீடியோஸ் அண்ட் ஃபாலோ மை ஆன்ஸ் அப்படின்னு கொடுத்து நான் அதர் சோஷியல் மீடியா லிங்க் எல்லாமே நான் ஆல்ரெடி எல்லாமே இது பண்ணியிருக்கேன். இது வந்து நான் எல்லா வீடியோக்கும் கொடுக்கறது
ஜென்ரலாக கொடுக்குற விஷயம். ஓகேவா, ஜென்ரலாக நான் இது எல்லாமே அதில் வந்து இருக்கும். அதேமாரி இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. இப்போ நான் ஜஸ்ட்டு என்னென்ன இது வேணுமோ அது டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன். இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் இதை கொடுத்து விட்றேன். ஓகேவா, கொடுத்துட்டு இப்போ அந்த ஃபாலோ மீஸ் எல்லாமே லிங்க் கொடுத்துட்டு கீழே விசிபிலிட்டி எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலுமே எனக்கு வந்து பப்ளிஷில் போகணும், இல்லை ப்ரைவேட்டில் இருக்கணும், இல்லை எனக்கு அன்லிஸ்ட் இல்லை. ஓகேவா, அது நம்ம வந்து விசிபிலிட்டி, ஏன்னா நம்ம தெரியாமல் ஒரு சில இதை அப்லோட் பண்ணால் கூட நெட்டு கட் ஆகிடுச்சுன்னா கூட அந்த பப்ளிஷ் ஆகாமல் அன்லிஸ்ட்லேயே இருக்கும். ஓகேவா, அடுத்தது டேக்ஸ், அது நம்ம வீடியோக்கு ஏற்ற மாதிரி மாறும், அதனால் அதை விட்டுருங்க. அடுத்தது அட்வான்ஸ் செட்டிங்ஸ், அதில் போனீங்க அப்படின்னா இந்த வந்து கேப்சர்ஸ் இது வந்து நம்ம வேணுமான்னு சொல்லி கேட்கும். ஆமாம் அவ்வளோன்னு கொடுத்துட்றேன். அடுத்து லைசன்ஸில் நமக்கு ஸ்டாண்டர்டா இல்லை கிரியேட் காமனா, இது வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா காமனாக கொடுத்துடலாம், இல்லை நாம மட்டும் நம்மளோட இது மட்டும் தான் அப்படின்னா இதை கொடுத்துக்கிறேன். அடுத்து உங்களுடைய சேனலோடைய கேட்டகரி என்ன கேட்டகரி நீங்கள் அப்பப்போ செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே டைம் நீங்கள் வந்து இதில் செலக்ட் பண்ணி கேட்டகரி. அடுத்து உங்களுடைய வீடியோ லாங்குவேஜ், நீங்கள் வீடியோ வந்து என்ன மாதிரி லாங்குவேஜில் போடுவீங்க அப்படிங்கிறீங்கன்னா நீங்கள் ஸ்பீச் என்னவோ அதை வந்து நீங்கள் இதில் கொடுத்துங்க. கொடுத்துட்டு அது கீழே வந்தீங்கன்னா இந்த டைட்டில் டிஸ்கிரிப்ஷனோட லாங்குவேஜ் அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் ஆனில் வேணுமா ஆஃப்ல வேணுமான்னு ஆன் பண்ணிக்கிறேன். அடுத்து அந்த லைவ் அந்த வியூஸும் அந்த லைக்ஸும் வந்து எவ்வளோ போயிருந்து ஷோ பண்ணணுமா வேணாமன்னு கேட்கும். ஷோ பண்ணால் ஷோன்னு கொடுத்துருங்க. ஓகேவா, ஷோன்னு கொடுத்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ கமெண்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட் வந்து ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஜஸ்ட் நீங்கள் என்னென்ன இதுவோ அதேமாரி இந்த மானிட்டரேஷன் ஆன சேனலாக இருந்தால் இந்த மாதிரி வரும். மானிட்டரேஷன் ஆன சேனல் இல்லை அப்படின்னா இந்த பேசிக்ஸ் அட்வான்ஸ் ரெண்டு மட்டும் தான் காமிக்கும். ஓகேவா, அதனால் கரெக்டாக பார்த்துக்கிறேன். இப்போ நான் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக கொடுத்துட்டு இல்லை சேவ் அப்படின்றத கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இது சேவ் ஆகிடும். ஓகேவா, இனிமேல் நான் ஏதோ ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணேன் அப்படின்னா இப்போ நான் ஜஸ்ட்டு வேறு ஒரு வீடியோஸோ இல்லை ஏதோ ஒரு வீடியோஸ் நான் உங்களுக்கு சும்மா அப்லோட் பண்ணுறேன், ஆல்ரெடி பண்ணிட்டேன். பட் இப்போ நான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ அப்லோட் பண்ணவனே எனக்கு அந்த டிஃபால்ட்டாக நான் இப்போ செட் பண்ணது எல்லாமே எனக்கு ஷோ வந்து வச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி டிஃபால்ட்டாக எனக்கு ஷோ வருது தான். இந்த டிஃபால்ட் செட்டிங்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா? பை.